சரி ஓகே ஓகே லீவ் சொல்லுங்க. மூட்டை கழட்டிட்டாட்டா ஆடாம இருப்பா. சரி கழட்டிட்டாரு. ஒரு வாட்டி கழட்டிட்டாங்க. அவங்க என்னது இவங்க எல்லாரும் நம்புவாங்க நான் கொஞ்சம் ஃபுட்பால் ஆடுறேன்னு. நியூஸ் பேப்பர் போட்டு உள்ள போட்டு விரியணுமான. ஆமாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில், நான் அனுப்புகிறேன் உனக்கு. எனக்கு வேறு வழி ஆப்ஷன் தெரில. ஒரு 1 மந்த் வந்துட்டு கேம்கே வரக்கூடாது. ஃபுல்லாக பூட்டை போட்டு ஃபுல்லாக டச் எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஒன்றும் இல்லை, வா இதில் என்ன இருக்குது பாருங்க. இப்போ ஒரு ப்ராப்ளமே நடந்திருக்கு. கடைசி ப்ளேம் என்னால் தானே வருது. நான் ஒழுங்காக இல்லைனால தானே வந்துட்டு. அப்படி இல்லை, நீ ஷூ கழட்டிட்டாலும் சரி, ஷூ போட்டாலும் சரி, ஃபஸ்ட் பால் நீ டேஞ்சர்ஸ் டைமில் பால் ஹோல்ட் பண்ண ரிலீஸ் பண்ணி எனக்கு டேஞ்சர் டைமில் தான் பாலே கொடுக்குறாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணிடு உடனே, அவ்வளோதான். எங்கே ரிலீஸ் பண்ணுறது? அவ்வளோ ஷூட் பவர் இருந்துச்சுன்னா நான் தான் வந்துட்டு என்றைக்கும் வந்துட்டு நல்ல டிஃபெண்டராக இருப்பேன். லைன் இல்லை பால் போல நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எனர்ஜி ஆகணும். அடுத்த மேட்ச் மட்டும் பாருங்கள். காலே உடனாலும் பரவாயில்ல, எப்படி ஆடுறேன்னு பாருங்க. கோல் சரி அப்படியே ரகுட பேசுகிறேன். ரகுன்னு நீங்கள் வர சொல்லுங்கள். இல்லை கிளம்புறேன். ஏன் அவர் என்னோட கிளம்புறேன் ப்ரோ ஆக்சுவலி சாரி ப்ரோ, எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் நல்லாவே ட்ரிபிள் பண்ணலாம், கொஞ்சம் டெம்போ புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், வேறு எதுவும் இல்லை, ஈஸியாக ட்ரிபிளில் பண்ணலாம். இப்போ மனோஜை பாருங்கள், நீங்கள் நல்லாவே பண்ணலாம், கொஞ்சம் டெம்போ மட்டும். கடைசி 1 செகண்ட் இருக்குது இதில். பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், ரெக்கார்ட் ஆகும். என்னமோ பேசுவாங்க, பிளாக் டீம் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ அந்த ஆடியோ கேளுங்க, நல்லா பேசியிருப்பாங்க. அப்படியா? இல்லைண்ணா, இந்த சீரியஸ் டைம், அது ரொம்ப சீரியஸ் டைம் ஆயிடுச்சு. நான் அந்த டைமில் மிஸ்டேக் பண்ணுறது வந்துட்டு எல்லாருமே டிஸ்ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே நான் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு அது அந்த டைம் புரியுது. ஆட மாட்டோம், சில் கேம் தான். நம்ம எல்லாருமே சில்லாக தான் ஆடிட்டு இருந்தோம். போன மேட்ச் கொஞ்சம் காம்படிட்டிவ் ஆகிடும். டெம்போ புரிஞ்சுக்கோங்க. அந்த டீமோட ஃபுல் எனர்ஜியோடலாம் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், ட்ராக் பேக்லாம் பண்ண மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா போயிடலாம். அதுவும் குஜராத்ல இருக்கா? ரொம்ப நாளாக வரல. Finish. நல்ல finish. ஆள் இங்கே வந்துட்டு நான் இன்னும் அங்கே கேமரா தான் வச்சுருக்கேன்.
ஓய் ரெக்கார்ட் ஆயிட்டு நைஸ் ப்ளே. ஓய் எப்படி ரிவர்ஸ்ல வந்துச்சு? ரிவர்ஸ்லேயே வந்துச்சு ப்ரோ. கோல் அடிக்கணும் பின்னாடி வந்திருக்கு. ஊ நைஸ். பார்த்தீங்களா பாடி ஃபெயிண்ட்லேயே அவங்க எப்படி பீட் பண்ணுறாங்க. நீங்கள் பால் மூவ் பண்ணணும்னு கூட இல்லை, பாடி ஃபெயிண்ட்லேயே பீட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். லாஸ்ட் மினிட். பால் ரிசீவ் பண்ணுறப்போ ஒரு ஆங்கிளில் பண்ணுங்க, கரெக்டாக ரிசீவ் பண்ணுற முன்னாடி மாற்றுங்க. அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. ஓகே ஓகே ஓகே. மனோஜ் பாருங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அது. Last out. Game.